அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கன்னிராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை ஒரு முறை பாருங்கள். உச்ச யோகம் நிறைந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், அதே போல் செவ்வாய் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் துலாம் ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல் துலாம் ராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி சுக்கிரன் ராசியில் இருப்பதும் அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவர் நீச்சம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. புதனோடு பரிவர்த்தனையில் இருப்பதால் ராசிநாத் ஆட்சி பெறுவதாகவும் தன குடும்ப அதிபதி ஆட்சி பெறுவதாகவும் அமைந்து யோக பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒன்றை நினைக்க அது வேறு மாதிரியாக மாறி நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதால் எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குறிப்பாக இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு சகோதரர்களால் ஒத்துழைப்பு உண்டுங்க. வீடு கட்டும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை அமைய இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 11இல் உள்ள குருவும் செவ்வாயும் பார்வையால் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் நீங்கள் நினைத்த காரிய வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குரு, சுக்கிரன், வக்ர சனி மற்றும் ராகு ஆகிய நால்வரும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டதால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்கப்படக்கூடும். சமாளிப்பது சிரமம் எதுவும் இருக்காதுங்க. வெளியூர் பயணங்கள் சென்று காரியம் நிறைவேற இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதி ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும்
பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடுங்க. வேலை இல்லாமல் கவலையுற்று வரும் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனங்கள் மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்கு. சொந்த வியாபாரம் அபிவிருத்தியாக இருக்குதுங்க. இதனால் இத்தருணங்கள் பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் உங்களுக்கு மிக சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவற்றை சமாளி லாபம் காண இருக்கீங்க. அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க. கூட்டாளிகளால் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ளதால் சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் உயருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல வாய்ப்புகளும் வரவேற்பு கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் புகைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகிய சுக்கிரனின் சுபபலன்களை அனுபவிப்பார்கள் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையின் பெரும் பகுதியை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ளவர் சுக்கிரன். அது மட்டுமில்லாமல் அத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் அனுகூலமாக வலம் வருவதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குங்க இந்த வாரத்துல. அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யாகாரகரான புதன் புகழ் பெறுகிறார். அவர் சுபபலம் பெற்று வலம் வருகிறாருங்க இத்தருணங்கள்ல. இதனால் இவர் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறன் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று கல்வித்துறையில் பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் 2 இருக்குங்க. ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய். மற்ற கிரகங்கள் ஓரளவு விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் இருக்கு. இவ்விரு கிரகங்களின் சூரியன் இம்மாதம் முழுவதுமே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வயல் பணிகள் சற்று கடினமாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் அனைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. வக்ரசனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்பு கவலை அளிக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல் திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் தாமதம் ஏற்படுங்க. அப்படியே நல்வர அமைஞ்சாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது. கூடுமானவரை கன்னிராசினியர்கள் கடின உழைப்பையும் உடலில் உள்ள உஷ்ணத்தை அதிகரிக்குங்க. அதனால் உணவு பண்டங்களை உண்பதை தவிர்ப்பது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருங்க. நேரங்கெட்ட நேரங்களில் அதே போல் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எதிலும் பேராசைப்படாமல் இருந்தால் நீங்கள் நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கு. காரணம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் 3இல் ஆட்சி பெற்று இருப்பதால் தகவல் தொடர்பில் கவனம் சரியாக வார்த்தையாடலும் தேவைங்க. குடும்ப பிரச்சனை அதிகரித்து கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும் சூழ்நிலை உண்டுங்க. சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். அதன் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம்
இல்லைங்க. அதேபோல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மொத்தத்தில் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல சந்தர்ப்ப சாதகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகை கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்ம வழிபாடு நன்மையை தருங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் இயன்றளவு உணவு தானம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.